ஊதிய உயர்வு, தொழிற்சங்கத்திற்கான அங்கீகாரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அது தொடர்பாக சிஐடியு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 1ஆம் தேதி முதல் சாம்சங் ஊழியர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக சிஐடியு தொழிற்சங்கம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த கடந்த 18ஆம் தேதி முடிவு செய்தது. ஆனால் இதற்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. ஆனால் அனுமதி வழங்கவில்லை என்பதை அறியாத சுமார் 100 தொழிலாளர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் கடந்த 18ஆம் தேதி கூடியிருந்தார்கள். ஆனால் காவல்துறையினர் சட்டவிரோதமாக கூடியதாக கூறி இவர்களை முறையாக நடத்தாமல் அனைவரையும் கைது செய்து அருகில் உள்ள மண்டபத்தில் அடைத்துள்ளார்கள். இதை எதிர்த்துதான் தற்போது சிஐடி தரப்பில் அதன் பொதுச் செயலாளர் திருச்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் சாம்சங் தொழிலாளருக்கு ஆதரவாக கடந்த 18ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்காக கூடியிருந்த தொழிற்சங்கத்தினர் மற்றும் அதன் தலைவர்களை முறையாக நடத்தாத சென்னை காவல் ஆணையர், நுங்கம்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆணையர் ஆகியோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல அக்டோபர் 11ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்த மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.